வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்க வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் சமையல். இன்னைக்கு நம்ம வந்து செட்டிநாடு முட்டை கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். அது மட்டும் இல்லை, இது ரொம்பவே சுலபமா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஒரு 10 நிமிஷத்துல இந்த முட்டை கிரேவியை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் முட்டை வேக வைக்கிறதுக்கு தண்ணீர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நான் இப்போ வந்து ஒரு 6 முட்டைகள் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 7 நிமிஷத்துக்கு நம்ம வேக விட்டுறலாம். இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இதோட ஓடுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த முட்டை எல்லாத்தையும் நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள், அடுத்து 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதிகம் காரம் வேணும்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இது கூட நான் வந்து ஒரு 4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த முட்டை மசாலாவுக்கு வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இது கூட நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு நல்லா இப்போ பொரியட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட வந்து நான் இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு நம்ம மூடி வச்சிடணும். அப்போ தான் வந்து அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் நம்மளுக்கு போகும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் மூடியை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைகள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டைகள் எல்லாமே நம்ம மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட்டுக்கு மூடி போட்டு வச்சுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கிரேவி எல்லாம் முட்டைக்குள்ளே நல்லா இறங்கும். இப்போ வந்து நான் மூடியை ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே சுவையான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு, செட்டிநாடு முட்டை கிரேவி. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் சாத்து கூட இல்லை சப்பாத்தி கூட அப்படின்னு எல்லாத்துக்கூடமே வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.